ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கட் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பேக்கில் எப்பவும் போல் லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீடலில் பீட்ஸை லோட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி த்ரெட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச். இது மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வர போகிறோம். அகெயின் திரும்ப சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. நீடலில் இந்த கட் பீட்ஸை நம்ம லோட் பண்ணிக்கிட்டு இந்த நீடலோட டிப் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் த்ரெட்டில் இந்த பீட்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு அண்ட் டவுன் சைடு நம்ம த்ரெட்டை கொண்டு வந்து பக்கத்தில் இந்த கட் பீட் மேலே குட்டியாக ஒரு ஸ்டிச். இது ஒரு டைப்புங்க. இந்த மாதிரி நம்ம கட் பீட் தொடர்ந்து கண்டினியூவாக கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே தான் ஒரு பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை டவுன் சைட் கொண்டு வந்து கேப் இல்லாமல் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இந்தமாரி பண்ணும்போது நமக்கு கேப் இல்லாமல் கண்டினியூட்டியாக வரும். இந்த ஸ்டிச் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போட்டு நம்ம ஃபுல்லாக ஒர்க் கொடுக்கும்போது நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டால் கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இது ஆஸ் யூஷுவல் நம்ம பீச் ஒர்க் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மெத்தட் தான், ரொம்ப ஈஸி. இப்போது எப்பவும் போல் 2 நாட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். லாங்காக ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த லாங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த ஸ்மாலாக இருக்குல்ல அந்த த்ரெட்டு பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். இப்போது செகண்ட் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட்டு பீட் ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து அண்ட் பக்கத்துலேயே கட் பீட்டை கொடுத்துப்போம். ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது நம்ம கண்டினியூட்டியாக நம்ம வந்து கேப் இல்லாமல் போட்டுட்டு வரோம். இது வந்து ஒரு பீட்டுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு கேப், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அதுக்கு சேம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச், அகெயின் கட் பீட், இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக போட்டுட்டு வர போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக எப்பவும் போல் 2 நாட் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கட் பீட் ஒர்க் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குட்டீஸில் நெக் டிசைன்ஸில் இல்லைன்னா ப்ளவுஸஸ் ஸ்லீவ்ஸில் இதே பேட்டர்ன்லேயே ட்ரா பண்ணி ஜஸ்ட் இந்த ஸ்டிச்சே நீங்கள் அப்ளை பண்ணலாம். சிம்பிளாக கிராண்ட் லுக்காக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டைப் 1 டைப் 2 ரெண்டுமே நம்ம ஸ்லீவ்ஸ் குர்த்தி ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சுட்டா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரம் ஆல்.